Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalm chapter 50 verse 16 to 23. ஸோ சங்கீதம் 50வது அதிகாரம் அதில் 16லேருந்து 23வது வருஷம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது நம்ம போன செக்ஷனில் பார்த்த மாதிரி என்னது, ஆண்டவர் உடன்படிக்கை வச்ச நாடுகளுக்குள்ளலாம் என்ன பண்ணாரு, அவங்க ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. ஆண்டவர் அவர் பாவங்களை மன்னிப்பு கொடுக்குறதால இவங்க என்ன பண்ணுறாங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு கண்டினியூஷனாக இங்கே என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன பண்றாங்க, அவங்களே ஆண்டவரோட வார்த்தைகள் ஆண்டவரோட கமெண்ட்ஸை சொல்லி என்ன பண்றாங்க, ஆண்டவரை நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் இதை பண்ண சொன்னீங்க, அந்த மாதிரி சொல்லி என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்டயே ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி நடக்குது. அந்த நேரத்துல என்ன சொல்றாங்க, அவங்கள என்ன பண்றாங்க, ஆண்டவர் வார்த்தை அவங்க நாவல சொல்லி அவங்க ஆண்டவரோட உடன்படிக்கையை சொல்றாங்க, ஆண்டவரோட ஸ்கிரிப்சர் பைபிளை சொல்றாங்க, அதாவது தோராவை சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கடைசியில் ஆண்டவர் அவங்க பண்ற குற்றத்தை காட்டுறாரு. என்னன்னா, நீங்க இதெல்லாம் பண்றீங்க கரெக்ட், ஆனா என்ன நோக்கத்தோட பண்றீங்க, அந்த மாற்றம் இல்லை உங்களுக்கு, தேர்ஸ் நோ டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சேஞ்சுன்னு சொல்ல போது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பெரிய இதா காட்டுறாரு, ஒரு பெரிய ஐ ஓப்பனரா காட்டுறாரு. அதுவும் கீ வேர்ஸ் என்னது, 21வது அதிகாரத்துல காட்டுறாரு. ஸோ Psalm chapter 50 verse 21 it says, these things you have done and I have been silent, you thought I was one like yourself, but now I rebuke you and lay the charge before you. இன்னொரு வாட்டி சொல்றேன், these things you have done and I have been silent, you thought that I was one like yourself, but now I rebuke you and lay the charge before you. ஸோ இதுல நம்ம எடுத்துக்க போறது என்னன்னா, இஸ்ரேல் மக்கள்லாம் என்ன நினைச்சாங்க, நாங்க இத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கோம், இத்தனை வருஷமா நாங்க பாவம் பண்ண போதெல்லாம் இதையே தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே, ஏன் ஆண்டவர் திடீர்னு இப்போ இந்த மாற்றம் வராரு, ஆண்டவர் சொன்னதான் இத்தனை வருஷம் பண்ணோம், இப்போ மட்டும் ஏன் ஆண்டவர் மாறுறாரு, இப்போ மட்டும் ஆண்டவர் ஏன் கோபம் படுறாரு, நாங்க வருஷங்களா இதே தான் பண்ணிட்டு இருக்கோம், புரியலையே. ஆனா இதை நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா, காட் சைலண்ட் டஸ் நாட் மீன் இன்டிஃபரன்ஸ். அதாவது ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுனால அவர் எந்த தப்பும் பார்க்கலன்னு அர்த்தம் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பெற்றோர் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு சின்ன பையன் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்றான், இல்லைன்னா ஏதோ ஒரு ஏமாற்று பண்றான், இல்லை ஏதோ சின்ன தப்பு பண்றான், அவங்க பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன பண்ண மாட்டாங்க, சில வாட்டி பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே சுத்தி காட்ட மாட்டாங்க, கொஞ்சம் பார்த்துட்டே இருப்பாங்க, என் பையன் திருந்துவானா, அவனுக்கு உணர்றானா இது தப்புன்னு உணர்றானா. ஸோ அவங்க ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் அந்த பையன் மாறலைன்னா, இல்லை அந்த பொண்ணு அந்த தப்புக்கு மாறலைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்போதான் எடுத்து விட்டு சொல்லுவாங்க. அப்போதான் அந்த பையன் இல்லை பொண்ணுக்கு என்ன தெரியும், ஓ நான் பண்ணது தப்பு, அப்போதான் என்ன பண்ணுவாங்க, அந்த மாற்றம் இருக்கும் அந்த பையனோ பொண்ணுக்கு. அதே மாதிரி தான் இங்கே ஆண்டவர் என்ன பண்றாரு, பொறுமையா இருந்து பார்த்தாரு, இந்த இஸ்ரேல் மக்கள் எப்போதான் அவங்க தப்பை உணர்வாங்க, எப்போதான் அவங்களுக்கு தெரியும் இது இவங்க பண்றது ஒரு வேஷம், இவங்களுக்குள்ள அந்த பாவத்தை அறிந்து ஒரு மாற்றமும் இல்லை, நான் பாவத்தை மன்னிக்கிறதுனால இவங்க ஒரு சேஞ்சே இல்லை, எப்போ இவங்களுக்கு அந்த மாற்றம் வரும், எப்போ இவங்களுக்கு அந்த உணர்வு வரும்னு ஆண்டவர் பொறுமையா இருந்து பார்த்தாரு. அந்த பேஷண்டா இருந்த ஆண்டவர் இறுதியில என்ன பண்ணாரு, அவரு இறுதியில அந்த பெற்றோர் எப்போ உள்ள நுழைவாங்களோ அந்த தப்பை சுட்டி காட்டுறதுக்கு, அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாரு, he also stepped down. ஆனாலும் இஸ்ரேல் மக்களுக்கு புரியல, நாங்க எப்பவுமே தான் பண்ணுவோமே, ஏன் இப்போ மட்டும் இவர் மாத்திட்டாரு திடீர்னு, நான் ஆண்டவர் மேல திருப்பிட்டான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சேஞ்ச் தான் ரொம்ப முக்கியம், அது உங்களுக்கு இல்லை, அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த ஆப்ஷனே கொடுத்தேன், ஆனா நீங்க அதை அட்வான்டேஜா எடுத்துங்க. இதை நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ இதுல இருந்து நம்ம எடுத்துக்க போறது என்னன்னா, முதல்ல அந்த நம்ம கிட்டத்தட்ட நேற்று பார்த்ததோட ஒரு சம்மரிய மாதிரியே தான். ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோம், அந்த டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சேஞ்ச் முக்கியம். அதே மாதிரி தான் இந்த செக்ஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைப்போம், இது இஸ்ரேல் மக்கள் மாதிரி என்ன நினைப்போம், இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுப்போம், நம்ம ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நம்ம இஸ்ரேல் மக்கள் மாதிரியே இந்த மாதிரி ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, எந்த மாற்றமும் இல்லாமல் திரும்பி அதே தப்பு பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கலாம். அது ஆண்டவரோட அமைதி என்னன்னு நினைக்கூடாது, பெர்மிஷன் நினைக்கூடாது. ஆண்டவர் அமைதியா இருப்பாரு, ஆனா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, நம்மள தண்டிப்பார். ஃபர்ஸ்ட் திங், டோன்ட் டேக் காட் சைலன்ஸ் ஃபார் இன்டிஃபரன்ஸ். ஆண்டவர் அமைதியா இருக்காருன்னா எந்த மாற்றமும் வராது, எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கூடாது, நம்மளுக்கே உணர்த்துவார், பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்மளுக்கு உணர்த்துவார். அப்பவும் நம்மளுக்கு மாற்றம் இல்லைன்னா என்ன பண்ணுவார், ஆண்டவர் நம்மள கண்டிப்பா தண்டிப்பார். அடுத்து ரெண்டாவது, திரும்பி நேற்று சொன்ன மாதிரி நம்ம பாவத்தை மன்னிக்க போது, ஆண்டவர் நம்ம பாவங்களை மன்னிக்க போது என்ன வேணும், நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சேஞ்ச் வேணும், அந்த உள்ள ஃபுல்லா மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் இல்லைன்னா நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கறதே வேஸ்ட், நம்ம ஒரு வேஷம் தான் போடுறோம், ஒரு ஆக்டிங் தான் பண்றோம். ஸோ தீஸ் ஆர் த டூ திங்ஸ் தட் ஐ வாண்ட் us to take away. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிக்கிறேன். Our loving Heavenly Father, thank you for this reminder again and through this devotion that Lord, though you have forgiven our sins, Lord, some of us take it for granted and we do not change ourselves at the expense of committing sins and asking for forgiveness, Lord. We keep repeating the same mistakes over and over
not realizing the depth and the wonderful nature of the sin, the depth of sin that you have forgiven us, Lord. Lord, give us the wisdom and grace to remember that, and also, Lord, let us remember that your silence does not mean indifference, Lord. All of this in Christ's name I pray. Amen.